மாடர்ன் தியேட்டர்ஸே மு.க.ஸ்டாலின் தரப்பு வாங்க போகிறதாகவும் இடிக்க போகிறதாகவும் பேச்சு வந்துச்சு. அது பொய். அந்த மாடர்ன் தியேட்டர்ஸில் அவங்க அப்பா ரொம்ப பல வருஷங்கள் தங்கியிருக்காரு. ஸோ அதை வந்து ஞாபகப்படுத்திருக்காங்க. அங்கே போகும்போது ஒரு செல்ஃபி எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் தியேட்டர்ஸ் முன்னால் ஒரு சிலை வைக்கணும்னு அப்படின்னு முடிவு பண்ணாங்க. கலைஞர் சிலை வைக்கிறதுக்கு அனுமதி தர மாட்டேன்னு சொல்லிட்டு தான் பேச்சு வருது. அப்புறம் இவங்க கவர்மெண்ட் தரப்புலாம் பார்த்தாங்க இல்லையா, மாடர்ன் தியேட்டர்ஸா நுழைவாயில் இருக்குல்ல, அது நெடுஞ்சாலைத்துறையில் இருக்கு. இப்போவுமே கண்டுக்காமல் இருக்கிற வரைக்கும் போடும். கண்டுக்கிட்டாங்கன்னு வச்சுங்க நின்றுடும். இப்போ அறிவாலயமே அப்படித்தான். கலைஞருக்கும் புரட்சியில் எம்ஜிஆருக்கும் அங்கே தான் உறவு ஏற்பட்டது. ஆரம்பத்தில் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸில் எம்ஜிஆரை கதாநாயகனா போடுறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்த உடனே இது என்ன இதில் வெட்டு இருக்கு, நோ யூ ஆர் அன்ஃபிட் அப்படின்னு இருக்கு. உடனே கலைஞர் தான் சொல்லியிருக்காரு, அதில் ஒரு தாடி வச்சா கரெக்டாக இருக்குமே இருக்காரு. அவர் அதை நினைச்சே தப்பு இல்லை. அவங்க பேசாமல் விட்டு கொடுத்துருக்கலாம். கடைசியில் இப்போ வில்லங்கத்தில் மாட்டிட்டாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வளைவு எடுத்துருவாங்க. அந்த இடத்துல சிலை வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். மாடர்ன் தியேட்டர்ஸ் என்பது இப்போ இருக்கிற மாதிரி கட்டுப்பாடற்ற சினிமா நிறுவனங்கள் கிடையாது. இன்னொரு நடிகர் நடிகை உறவுலாம் கிடையாது. ஸ்ட்ரிக்டாக நாடக சபாக்களில் எவ்வளவு இருந்துச்சோ அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சோசியல் மீடியாவில் வந்து மாடர்ன் தியேட்டரை பற்றின ஒரு அரசியல் புரட்சியான செய்திகளோ ஒரு சில பிரச்சனைகளும் போயிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மாடர்ன் தியேட்டர் பற்றின உருவான கதை அது எப்படி அந்த இது ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி போச்சு சார்? அது மாடர்ன் தியேட்டர்ஸ் என்பது பழம்பெரும் தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்று. அதாவது ஏவிஎம், வாகினி, ஜெமினி போன்ற சீனியர் மூத்த நிறுவனங்கள் இருக்குல்ல, பழம்பெரும் நிறுவனங்கள், அதில் ஒன்று மாடர்ன் தியேட்டர்ஸ். அதாவது சென்னை தவிர்த்து கோயம்புத்தூரில் பட்சிராஜா ஸ்டுடியோஸ், சேலத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ். அதாவது இப்போ வந்து மாடர்ன் தியேட்டர்ஸும் கிடையாது, பட்சிராஜா ஸ்டுடியோஸ் கோயம்புத்தூர்லேயும் கிடையாது. அப்போது இந்த மாடர்ன் தியேட்டர்ஸு டிஆர் சுந்தரத்தோட பையன் வந்து வெளிநாட்டிலேருந்து படிச்சுட்டு வந்தது. ஸோ அவருக்கு வந்து அந்த வெளிநாட்டில் உள்ள சினிமா விஷயங்களெல்லாம் இங்கே கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லை, மாடர்ன் தியேட்டர்ஸ் என்பது இப்போ இருக்கிற மாதிரி கட்டுப்பாடற்ற சினிமா நிறுவனங்கள் கிடையாது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நீங்கள் கொடுத்த கால் ஷீட்டு முடிஞ்ச பிறகு தான் கதவே திறப்பாங்க, வெளியே வர முடியும். அது மட்டும் இல்லை, நடனம், வசனம் எல்லாம் அங்கேயே சொல்லிக் கொடுப்பாங்க. ட்ரைனிங், நாடகம் மாதிரி ட்ரைனிங் பண்ணிட்டு தான் ஷூட்டிங் வருவாங்க. இப்போ மாதிரி 10 மணி ஷூட்டிங்கு 11 மணிக்கு வந்து அப்படியே ப்ராம்ப்ட் பண்ணுப்பா அப்படிலாம் கிடையாது. சின்சியராக அங்கே எல்லாருக்குமே ஒரே சாப்பாடு தான். நீங்கள் இஷ்டத்துக்கு ஸ்டார் ஹோட்டல்லாம் தங்க முடியாது. மாடர்ன் தியேட்டர்ஸில் அவங்க என்ன ரூம் கொடுத்துருக்காங்களோ அந்த ரூம்லாம் தங்கணும். வெளியே வேணால் எங்கேயாவது ஃப்ரீயாக காலார போயிட்டு வரலாமே தவிர மற்றபடி அங்கே நீங்கள் வந்து ஓப்பிலாம் அடிக்க முடியாது, தண்ணி அடிக்க முடியாது. இன்னொரு நடிகர் நடிகை உறவுலாம் கிடையாது. ஸ்ட்ரிக்டாக நாடக சபாக்களில் எவ்வளவு இருந்துச்சோ அந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. நாளைக்கு எடுக்க போகிற சீனை இன்றைக்கி வந்து நைட்டு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. 6 மணி ஷூட்டிங் முடிஞ்சா 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ட்ரைனிங். இது எனக்கு யார் சொன்னதுன்னா ஜெய்சங்கர் சொன்னார். ஏன்னா கடைசியாக ஜெய்சங்கர் தான் மாடர்ன் தியேட்டர்ஸில் நிறைய படங்கள் பண்ணார். அப்போ அவர் சொன்னார், இங்கே மாதிரி இல்லை, அங்கே ரங்கநாதன் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னார். அதே மாதிரி டாக்டர் தமிழக தலைவர் கலைஞருக்கும் புரட்சியில் எம்ஜிஆருக்கும் அங்கே தான் உறவு ஏற்பட்டது. அதாவது அங்கே வந்து சேலத்தில் பக்கத்தில் ஏற்காடு இருக்குது. ஸோ அவுட்டோர் பூரா ஏற்காடு எடுத்துப்பாங்க. இப்போ வந்து ராஜாராணி கதைனா குதிரை ஓட்டுறது எல்லாமே அந்த மலை பிரதேசத்தில் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் உருவானது. இங்கேருந்து ட்ரெயின் டிக்கெட்டு எடுத்து கொடுப்பாங்க. நேராக கார் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் உள்ளே போனீங்கன்னா 10 நாள் ஷூட்டிங் முடித்து தான் உங்களை அனுப்புவாங்க. ஸோ இந்த மாடர்ன் தியேட்டர் ஓனர் டிஆர் சுந்தரம் பற்றி சொல்லுங்கள் சார். எங்களுக்கு டிஆர் சுந்தரம் தான். அதாவது அவர் வந்து சினிமா மேலே மோகத்தினால சினிமா படம் எடுக்க ஆரம்பித்தார். அது ஆரம்பத்தில் அவரே டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட அவர் கம்பெனிகள் பூராமே அவர் தான். கதை வசனம்னு ஒரு ஆள் இருப்பாங்க. டைரக்டர் வந்து டிஆர் சுந்தரம் தான். அதுக்கப்புறம் அவருடைய பையன் டைரக்ட் பண்ணார். ரொம்ப கடுமையான கண்டிப்பான பேர் வழி.
அதாவது கரெக்டாக அந்த ஃபிலிமை வேஸ்ட் பண்ணாமல் படம் எடுக்கக்கூடிய ஆள் யாருன்னா மாடர்ன் தேட்டர்ஸ் சொந்தம் தான். எப்படின்னா சாயங்காலம் கரெக்டாக ட்ரைனிங் கொடுத்துறாங்களா, அதுக்கப்புறம் வந்து அங்கே மானிட்டர் பார்த்துட்டு கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருந்ததுனா டேக் போகிறோம். அதேமாதிரி கொஞ்சம் திட்டுறது இங்கிலீஷில் கண்ணாமனா திட்டு வர போடுறது. நேற்று என்ன பண்ணிட்டு இருந்த டயலாக்லாம் தின்ன சோத்தோடு சேர்ந்து முழுங்கிட்டியா அப்படிலாம் பேசுவாராம் சொல்லுவாங்க. அதில் வந்து இவரும் பிஏ படித்தவரா, ஸோ டிஆர்எஸ் பையனும் இவரும் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்கன்னு சொல்லுவார் ஜெய்சங்கர். அதே மாதிரி மாடர்ன் தியேட்டர்ஸ் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு செய்த பங்களிப்பு என்ன சார்? அதிகமான படங்கள் முதல்ல 100க்கு மேலே படங்கள் எடுத்தது வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ் தான். அதே மாதிரி மாடர்ன் தியேட்டர்ஸில் லாபம் இருக்கும், நஷ்டம் குறைவாக இருக்கும். எதிர்பார்த்தபடி சில படங்கள் என்ன பெரிய அளவுக்கு நஷ்டம் வராது. அதே மாதிரி திட்டமிட்ட படப்பிடிப்பு, திட்டமிட்ட ரிலீஸ் தேதி, அவங்களுக்குன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, அவங்ககிட்டருந்து பணப்பரிவர்த்தனைகள் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடர்ன் தியேட்டர்ஸு ரிலீஸுனால் டான் அப்படி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி ஜெய்சங்கர், ஜெமினி கணேசன் கடைசி காலங்களில் நடித்த படங்கள்லாம் இருக்குது. பெரும்பாலும் அங்கே வந்து வேதாங்கிற மியூசிக் டைரக்டர் தான் எல்லா படத்துக்கும் மியூசிக் போடுவார். பெரும்பாலும் அந்த வெஸ்டர்ன் மியூசிக்கை, அதாவது இங்கிலீஷ் மியூசிக்கை கலந்து போட சொல்லுவாராம். அதேமாரி இங்கே ஸ்பாட்டுக்கு வந்து மியூசிக் எப்படி போடுறாங்க, என்னென்ன தபேலா வாசிக்கிறாங்களா, இல்லாட்டி ஹார்மோனியம் பண்ணுறாங்களா, வயலின் வாசிக்கிறாங்களா, கரெக்டாக அதாவது 10 பேர் 7 பேருக்குள்ளே தான் பாட்டு கம்போஸ் பண்ணுறது, சேமிக்கிறது. அதே மாதிரி எம்ஜிஆர் அதுக்கப்புறம் நம்ம கலைஞர் அவர்களுக்கு வந்து உருவாக்குனதில் இந்த மாடர்ன் தியேட்டருக்கு ஒரு பங்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே சார்? ஆமாம், உண்மைதான். மந்திரி மாதிரி அங்கே தான் தயாரானது. அதுமாதிரி எம்ஜிஆருடைய படங்கள் பல படங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் கலைஞரால் எம்ஜிஆர் வாழ்வு பெற்றார், எம்ஜிஆரால் கலைஞர் வாழ்வு பெற்றார். ஆரம்பத்தில் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸில் எம்ஜிஆரை கதாநாயகனை போடுறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்த உடனே இது என்ன இதில் வெட்டு இருக்குது, நோ யூ ஆர் அன்ஃபிட் அப்படின்னு இருக்குது. உடனே கலைஞர் தான் சொல்லியிருக்காரு, அதில் ஒரு தாடி வச்சா கரெக்டாக இருக்குமென்னு இருக்கார். எங்கள் பாப்பான்னு இருக்கார், வெட்டி வச்சா அதாவது திருப்தி இல்லாமல் தான் ஒத்துக்கொண்டார். இந்த வெட்டு எம்ஜிஆருக்கு பளிச்சுன்னு இருக்கும், இந்த வெட்டு இது அவருக்கு பிடிக்கல. அதே மாதிரி எம்ஜி ராம்சந்தர் அப்படின்னு தான் முதல் டைட்டில் போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அலிபாபா 42 எம்ஜி ராமச்சந்திரன் போட ஆரம்பித்தாங்க. முதல்ல இந்த இங்கிலீஷ்கார மாதிரி ராம்சந்தர் அப்படின்னா பேர் வச்சுருக்காரு சார். அதே மாதிரி இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்க, அப்புறம் வச்சு பார்க்கும்போது இப்படி ஒரு கொடிகட்டி பறந்த ஒரு இது வந்து இப்படி வீழ்வதற்கான காரணம் என்ன சார் அந்த இடத்துல? அதாவது தலைநகரம் சென்னையாச்சு. சென்னையில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா படங்களுடைய படப்பிடிப்பும் தயாரிப்பும் இங்கே தான் இருந்துச்சு சென்னையில். அதனால் சென்னையில் படப்பிடிப்பு வச்சுக்கிட்டா நலம் அப்படின்ட்டு பெரும்பாலும் மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு கால் ஷீட் கொடுக்குற சூழ்நிலை எல்லாம் போயிடுச்சு. இப்போது தங்கவேலு அங்கே உருவானவர் தான், தங்கவேலு. அவர் வந்து 20 வயசுலேயே கிழமை வேஷம் போட்டவர். அதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம மனோரமாவை கதாநாயகியாக போட்டவர் மாடர்ன் தியேட்டர்ஸ் தான். இந்த மாதிரி துணிச்சலான காரியங்கள்லாம் ரொம்ப செய்வாராம். அதேமாதிரி கதாநாயகிகள் இவங்க போட்டால் தான் ஓடுமா, சாவித்திரி நடித்தா தான் ஓடுமா, சரோஜாதேவி நடித்தா தான் ஓடுமா? கிடையாது. சரோஜாதேவிலாம் அவர் கூப்பிட்டதே கிடையாது. அப்படி ஸ்ட்ரிக்டாக டான்ஸு குரூப்பில் இருக்கவங்கள சிடி செந்தில் கதாநாயகியாக போட்டது மாடர்ன் தியேட்டர்ஸ்காரர் தான். விஜயலட்சுமி டான்ஸராக இருந்தாங்க, அவங்கள கதாநாயகியாக போட்டது மாடர்ன் தியேட்டர்ஸ் தான். ஜெய்சங்கரோட சகுந்தலா, விஜயலட்சுமி எல்லாம் ஜோடிச்சு போட்டு எல்லாம் கதாநாயகியை ஆக்கி விட்டது மாடர்ன் தியேட்டர்ஸ் தான். சார், இவ்வளோ மாடர்ன் தியேட்டர் வந்து நமக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சு. இப்போது வெளியே வரதுக்கு காரணம் வந்து நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு முன்னாடி இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தது. ஸோ திடீர்னு நம்ம முதலமைச்சருக்கு வந்து இந்த மாடர்ன் தியேட்டருக்கு மேலே வந்து ஒரு ஆர்வம் வரதுக்கான காரணம் என்ன சார்? வேறு ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா அங்கே வாழ்ந்தார். அதாவது கலைஞருங்கிற பட்டம் கொடுத்ததே மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்கள் தான். என்ன அப்போ சம்பளம் ரொம்ப குறைவு, மாத சம்பளம் தான், யாருக்கும் கான்ட்ராக்ட் பேஸ் கிடையாது. அங்கே ஒரு படத்தில் நடித்தா சம்பளம், வசனம் எடுத்தாங்கலாம் மாத சம்பளம். அப்போது
அங்கே அந்த மாடர்ன் தேட்டர்ஸில் அவங்க அப்பா ரொம்ப பல வருஷங்கள் தங்கியிருக்காரு. ஸோ அதை வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக அங்கே போகும்போது ஒரு செல்ஃபி எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் தேட்டர்ஸ் முன்னால் ஒரு சிலை வைக்கணும்னு அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அது நல்ல முடிவு. அதாவது மாடர்ன் தேட்டர்ஸ் முன்னால் கலைஞர் சிலை வைக்கிறது சால பொருத்தம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க சிலை வைக்க போகிறத அவங்க ஏதோ தப்பாக நினச்சிட்டாங்க. மாடர்ன் தேட்டர்ஸே ஏதோ முக ஸ்டாலின் தரப்பு வாங்க போகிறதாகவும் இடிக்க போகிறதாகவும் பேச்சு வந்துருச்சு. அது பொய். ஆனால் அந்த கலைஞர் சிலை வைக்கிறதுக்கு அனுமதி தர மாட்டேன்னு சொல்லிட்டு தான் பேச்சு வருது. அப்புறம் இவங்க கவர்மெண்ட்டு தரப்புலலாம் பார்த்தாங்க இல்லையா, நெடுஞ்சாலைத்துறையில் வருது. அந்த மாடர்ன் தேட்டர்ஸ் நுழைவாயில் இருக்குல்ல, அது நெடுஞ்சாலைத்துறையில் இருக்குது. அது உண்மையா சார்? அது நெடுஞ்சாலைத்துறை கீழே தான் அந்த என்ட்ரன்ஸ் வந்து இருக்கா இப்போது? ஆமாம். அதாவது ஏங்க எப்போவுமே கண்டுக்காமல் இருக்கிற வரைக்கும் ஓடும். கண்டுக்கிட்டாங்கன்னு வச்சுங்க நின்றுடும். இப்போ அறிவாலயமே அப்படித்தான். அரசாங்கம் நினச்சா சரி விட்டுடலாம், புறம்போக்கு சரி. இப்போ நம்ம வந்து சில இடங்களில் அரசாங்க நெடுஞ்சாலைத்துறையில் தான் வந்து வச்சுருக்கோம். இப்போ பீச்சில் வந்து எல்லா சிலையும் வச்சுருக்காங்க இல்லையா, செலிபிரிட்டி சிலை, அரசியல் சிலை. அதே மாதிரி அவர் அதை நினச்சே தப்பு இல்லை. அவங்க பேசாமல் விட்டு கொடுத்துருக்கலாம். கடைசியில் இப்போ வில்லங்கத்தில் மாட்டிட்டாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சிலை அந்த அந்த வளைவு எடுத்துருவாங்க. அந்த இடத்துல சிலை வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ அது வந்து ஃபுல்லாகவே அவங்க சைடு போயிருமா சார்? இந்த இப்போ மாடர்ன் தேட்டருக்கு ஒரு சொந்தம் அவங்ககிட்ட இருக்குன்றது ஃபுல்லாகவே இப்போ கவர்மெண்ட் சைடு போயிருமா? அது எப்படி போகும்? நெடுஞ்சாலை துறையில் இருக்கிற இடம் மட்டும்தான் அரசாங்கத்துக்கு சொந்தமே தவிர அவங்களுக்கு சொந்தமான இடம் இருக்குல்ல, அதை ஒன்றும் செய்ய முடியாது. இப்போது அரசியல்லையும் நிறைய நல்லது செஞ்சுருக்காரு நம்ம கலைஞர் அவர்கள். அதே மாதிரி சினிமாலையும் நிறைய சாதனை பண்ணியிருக்காரு. ஆமாம், அவர் கலைஞருங்கிற பட்டம் கொடுத்ததே சினிமா தானே. அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு கலைஞருடைய தாய் வீடு சினிமா தான். அவருக்கு செலவு வைக்கிறது பெருமை தானே சார்? அப்படி ஆமாம், அதில் தப்பு. அதை ஏன் அவங்க எதிர்க்கிறாங்க இப்போது? அதான் அவங்க பயந்துக்கிட்டு எடுத்தாங்களான்னு தெரில. எல்லாம் சரியாயிடும். ஏன்னா அவங்க இடம் இப்போ அவங்க உள்ளெல்லாம் ஃப்ளாட்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் பாதிக்காது. ரோட் சைடு தான் பாதிக்கும். இப்போ சிலை வைக்க முடியாதுன்னு சொன்ன காரணத்தினால தான் இந்த நெடுஞ்சாலைத்துறை அப்படின்றது வந்து உள்ளே வந்துச்சா சார்? இப்போது காக்கா உட்கார பணம்பழம் விழுந்த கதை தான். ஏன்னா சிலை வைக்கணுங்கும் போது அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு கவர்மெண்ட்டில் விசாரிச்சுப்பாங்க. அப்போ அவங்க நெடுஞ்சாலைத்துறைன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்க ஆல்ரெடி நாங்களே வச்சுக்கிறோங்க, எங்கள் செலவில் என்ன இந்த பிரச்சனையே வந்திருக்குது. இப்போ இந்த இதுக்கு நடுவில் வந்து இந்த மாடர்ன் சினிமா தேட்டருக்கு வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? பாதிப்பு ஏற்படாது. ஏங்க அவங்க சொந்தத்தில் அவங்க எத்தனை வருஷம் வச்சுருக்காங்க, 100 ஆண்டு பாரம்பரியம் இல்லை. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் உள்ள இடத்த யாரும் கபலீகரம் பண்ண முடியாது. ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ.